இந்த வீடியோவில் எங்கள் அம்மாவோட ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக் ஐட்டம் எல்லடை. இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக மெஷர்மெண்ட்டோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 4 கப் புழுங்கல் அரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த எல்லடை பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் காய வைப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு கரண்டி எண்ணெய் அதையும் அந்த மாவுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அடுத்ததாக இதோட மசாலாவுக்கு ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம் இது மட்டும் போட்டு நல்லா பல்ஸ் மோட்டில் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து பொட்டுக்கடலை இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை சேர்க்குறோம். ஃபைனலாக பொட்டுக்கடலையும் அரைச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூண்டு சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம நல்லா எல்லடை மாதிரி தட்டிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் வச்சு கொஞ்சம் ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பரான எல்லடை கிடச்சிரும். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லடை பொரிக்கும் போது ஒரு சில டைமில் இது வந்து பூரி மாதிரி புஸ்ஸுன்னு உப்பி வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஃபோர்க் வச்சு நம்ம எல்லடை தட்டினதுக்கப்புறம் குத்திட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணெயில் போடலாம். ஸோ வந்து அது மாதிரி பெருசாக வராது. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.